நாகை அருகே ஒப்பந்ததாரருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் பாதியிலேயே நின்று போனது. இதனால் பள்ளி வளாகத்தில் சமைக்க இடம் இல்லாததால் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சமைத்த சத்துணவை மாணவர்களே கைவண்டியில் எடுத்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருகே வடகரை ஊராட்சியில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. மிகவும் பின்தங்கிய பகுதியான இக்கிராமத்தில் உள்ள பள்ளியில் விவசாய கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளே பெரும்பாலும் பயின்று வருகின்றனர். போதிய இடவசதியின்றி மரத்தடியில் மாணவர்கள் கல்வி கற்று வந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் கழக நிதி உதவியுடன் புதிய கட்டடத்திற்கான கட்டுமான பணிகள் துவங்கின. ஆனால் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகளிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் அஸ்திவார குழிகள் தோண்டப்பட்டதோடு பணிகள் நிறுத்தப்பட்டன. பள்ளி வளாகத்தில் மிகப்பெரிய பள்ளங்கள் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ளதால் பிள்ளைகளை அச்சத்தோடு பள்ளிக்கு அனுப்புவதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 மாசம் முன்னாடி அது டெண்டர் விடப்பட்டு கான்ட்ராக்ட் எடுக்கப்பட்டு 3 மாசம் குழி நோண்டி வச்சு எந்த வேலையும் இது வரைக்கும் நடக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த முன்னாள் ஊராட்சி மன்றத்தை வடகரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் கான்ட்ராக்ட் எடுத்தவருக்கும் அவர் இன்ஜினியருக்கும் ஏதோ பிரச்சனைங்கிறாங்க. அந்த பிரச்சனையை மனதில் வைத்து கொண்டு இந்த வேலையை அப்படியே போட்டு கிடப்பில் போட்டாங்க. மாவட்ட ஆட்சி அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு அந்த பள்ளி வடகரை நடுநிலை பள்ளியை சீக்கிரம் விரைவாக கட்டி முடிக்கணுங்கிறது தாழ்மையில் கேட்டுக்கொள்ளும். சேதமான கட்டடங்களும் இடிக்கப்பட்டு விட்டதால் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தற்காலிக சமையல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து சமைக்கப்பட்ட உணவை உச்சி வெயிலில் கைவண்டியை வைத்து மாணவர்கள் தள்ளி வரும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. எங்க ஸ்கூல்ல சத்துணவு கூட வந்துச்சு. அதை இடிச்சிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க தள்ளிட்டு வர 3 பேரும். இன்னும் அந்த கட்டுற பணியெல்லாம் முடியாம இருக்கு. அதை சீக்கிரமா கட்டி கொடுக்கணும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது படிக்கத்தானே தவிர சமையல் வண்டி தள்ள அல்ல என பெற்றோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா இந்த ஸ்கூல்ல அதுக்காக யூஸ் பண்ணல. எங்க ஸ்கூல் பிள்ளைங்களை சத்துணவு கூட தூரமா இருக்குன்றதுனால வண்டி தள்ள விடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 பசங்க, இன்னொரு நாளைக்கு 3 பசங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வண்டி தள்ள விடுறாங்க. சாப்பாடு வண்டி தள்ளுறதுக்கு தான் நாங்க எங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோமா பசங்களை. அதனால அதை நீங்க சரி செய்யணும். சத்துணவு கூடத்தை கொஞ்சம் கிட்ட அமைச்சு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு நிழலான இடத்தை அமைச்சு கொடுக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை உயரதிகாரிகள் தலையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து சகாதேவன்.